இந்த உலகத்திலேயே காசு கொடுத்து வாங்க முடியாத விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷம்னா அது நம்பிக்கை மட்டும்தான். ஒரு இடத்துல நம்பிக்கை உடஞ்சிருச்சுன்னா திரும்ப அதை சம்பாதிக்கிறது கஷ்டம். எத்தனை கோடி அரைச்சாலும் நம்பிக்கையை மட்டும் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அதனால தான் நம்பிக்கையை காப்பாற்றுறவங்க எப்போவுமே ரொம்ப சிறந்தவங்களாக இருக்கிறாங்க. அதுவும் ஒரு மனுஷனுக்கு முக்கியமான நேரத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் நம்பிக்கையை ஒருத்தர் காப்பாற்றினாருன்னா, கொடுத்த வாக்கு மீறாமல் நடந்துக்கிறாருன்னா, அப்போ அவங்க கடவுளாக தெரிவாங்க. அப்படி லக்கி பாஸ்கரில் ஒரு கேரக்டர், ஒரு சீன் நம்பிக்கை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கு. ஆண்டனின்ற கதாபாத்திரம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் லக்கி பாஸ்கர் கிட்ட உதவின்னு கேட்டு வந்து நிற்கும்போது, அதுவரை தன்னோட வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் அனுபவித்த லக்கி பாஸ்கர் குடும்பத்துக்காக ரிஸ்க் எடுக்கிறாரு. ரிஸ்க் எடுத்து ஆண்டனிக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ அவர் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை, சேர்ந்து நடக்க போகிறோம், இருட்டில் நடக்க விட்டுறாதீங்க. அதே மாதிரி ஆண்டனியும் சொன்ன வாக்கை காப்பாற்ற உதவின்னு கேட்டு வந்த ஆண்டனிக்கு நன்றி கடன் பட்டவராக லக்கி பாஸ்கர் மாறிடுறாரு. நாம் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கும் நம்ம மேலே வேற ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நாம் ஒருத்தவங்களை நம்புகிறோன்னா அவங்க நம்மளை ஏமாற்றலாம், நம்மளை விட்டுட்டு போகலாம். அது நம்ம தலையெழுத்தை பொறுத்து. ஆனால் நம்ம மேலே ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கைங்கிறது ஆல்ரெடி பூமியில் வேரூன்ற ஆலமரம் மாதிரி. அதை தண்ணி ஊற்றி வளர்க்குறதும் இல்லை அடியோடு அறுத்தெறிகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஒருவேளை உங்களை நம்பி வந்தவங்களை நீங்கள் ஏமாற்றலை, அவங்களுக்கு நல்லது பண்ணி நல்ல விதமாக வளர்த்து விட்டீங்க. ஆனால் பதிலுக்கு அவங்க ஒன்று ஏமாற்றிட்டாங்கன்னா அப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க என்ன தான் உயரத்துக்கு போயிருந்தாலும் அந்த உயரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க நம்பி வந்தது ஒன்று தான். ஸோ உங்களை நம்பி வந்த ஒருத்தரை நீங்கள் உயர்த்தி விடும்போது, உங்களால் அவங்க உயரும்போது உங்களால் முன்னேற முடியாதா என்ன? ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், காசு பணம் சம்பாதிக்கிறத விட நம்பிக்கையை சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். அதனால் என்ன ஆனாலும் சரி, உங்கள் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா அதை எப்பவும் உடைச்சிடாதீங்க. அதுவும் இக்கட்டான சூழ்நிலையில் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அதுதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பண்ணுற மிகப்பெரிய தப்பாக இருக்கும். அந்த தப்புக்கான பலனை நீங்கள் வாழ்நாள் முழுக்க அனுபவிக்க வேண்டியதாகவும் இருக்கும். லக்கி பாஸ்கர் ஒரு படம் இல்லை, பாடம். அந்த படத்தில் இது மாதிரியான நிறைய வாழ்க்கைக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.